சுவாமி சித்பவானந்தா அவர்கள் அருளிய திருவாசகத்தின் முகவுரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மகாபாவம். பிரேமை பக்தியை விட பன்மடங்கு மேலானது மகாபாவம். உணர்வு வகைகளுக்கு பாவம் என்று பெயர். பின்பு உணர்வின் உச்சநிலை மகாபாவம் எனப்படுகிறது. அது தெய்வத்துக்கே உரிதாக்கப்படுகிறது. மெய்ப்பாடு, உளப்பாடு, உயிர்ப்பாடு என்று மனிதனுடைய அமைப்பில் 3 பகுதிகள் இருக்கின்றன. மகாபாவத்தின் வேகமானது இந்த 3 பகுதிகளையும் பற்றி பிடிக்கிறது. கடும் தவத்திலும் மேலானது மகாபாவம். ஏனென்றால் தவம் புரிகிறவன் தான் நாடும் லட்சியத்தை இன்னும் அடையப் பெறாதிருக்கிறான். அதை அடைவதை பற்றிய ஐயப்பாடு இடையிடையே அவனுக்கு வருகிறது. சோர்வுக்கும் ஏமாற்றத்திற்கும் அங்கு இடம் உண்டு. மகாபாவமோ அன்புக்கு இலக்காயிருக்கும் பரமபுருஷனை அடைய பெற்ற பின் அவனோடு கொண்டுள்ள இணக்கத்தை மேலும் மேலும் ஆழ்ந்ததாக வளர்ப்பதாகும். அப்பெரும் முயற்சிக்கு அன்பனுடைய உடல்பாடு, உளப்பாடு, உயிர்ப்பாடாகிய 3 பகுதிகளும் சேவை புரிகின்றன. போகத்துக்கு அவைகள் சேவை செய்யும் பொழுது அவைகள் தேய்ந்து அழிகின்றன. பக்தி யோகத்துக்கு பயன்படும் பொழுது அவைகள் புனிதமடைந்து பெருநிலை எய்துகின்றன. பரமனை சார்ந்திருந்து உய்வு அடைவதற்கு தூய பக்தி போதுமானது. இனி பக்தர்களுள் யாரோ சிலருக்கு பிரேமை பக்தி என்னும் உயர்ந்த நிலை வாய்க்கிறது. அன்னவர்கள் பாக்கியவான்கள். மற்ற அரிதினும் அரிதாக யாரோ சிலருக்கு மகாபாவம் உருவெடுக்கிறது. அது ஒப்பு உயர்வு அற்றது. பக்தியின் மகிமையை விளக்குவதற்கென்றே பிருந்தாவனத்தில் பாலகிருஷ்ணன் அவதரித்தான். ரிஷிகள் அவனிடம் தூய பக்தி கொண்டிருந்தனர். அவர்கள் பரமனை அடைய அது போதுமானது. பின்பு கோபிமார்கள் அவனிடம் பிரேமை பக்தி பூண்டது அதனினும் மேலானது. மற்றும் மகாபாவம் பூண்டிருந்தது ஸ்ரீமதி ராதையின் தனி சிறப்பாம். அத்தகைய அருள்நிலை ஒன்று உண்டு என்று நாம் கேள்வியாக தெரிந்து கொண்டால் போதுமானது. சாதகர்கள் எல்லோரும் அதை அடைவது அவசியமன்று. சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு வங்காளத்தில் கௌரங்காதேவர் என்னும் பெரியார் அவதரித்தார். அவரை மகாபிரபு என்றும் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் என்றும் அழைப்பதுண்டு. அப்பெருமானுக்கு மகாபாவம் வாய்த்திருந்தது. அவரிடமிருந்த மகாபாவ மகிமைகளை 20 வகைப்பட்டவைகளாக பிரித்து வடநாட்டு வைஷ்ணவம் இங்கனம் விளக்குகிறது. அதபாவகா. இப்பொழுது பாவங்கள் விளக்கப்பெறுகின்றன. சாபல்யம், சபலப்படும் தன்மை அல்லது பதைபதைப்பு என இது பொருள்படுகிறது. தன்னை அணுகிக் கொண்டிருக்கும் அன்னையை கண்ணுற்றதும் அவளை விரைவில் அடைய குழந்தையானது பதைபதைக்கிறது. தெய்வத்தின் திருக்காட்சியை அடையப்பெற்ற பக்தன் அங்கனம் தன் தெய்வத்தோடு இணங்கி இருக்க தவிக்கிறான். இது மெய்ப்பாடுகளுள் ஒன்று. ஔசுக்கியம். 2வது. தன்னை விட்டு பிரிந்திருக்கும் 6 உயிர் தோழனை நெடுநாளைக்கு பிறகுதான் காண முடியும் என்னும் சூழ்நிலை ஏற்படுகிறது. மனதும் அதற்கு ஒருவாறு உட்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்பாராதபடி தோழன் திடீரென்று தென்படுகிறான். அப்பொழுது உடலில் உண்டாகும் ஆனந்தத்தின் அறிகுறிகள் ஔசுக்கியம் எனப்படும். 3. உத்பாஸ்வரக. எழிலோடு கூடிய பிரகாசித்தல். பக்தனுடைய ஞான காட்சிக்கு வழிபடு தெய்வம் தென்படுவதும் பின்பு மறைவதும் மாறி மாறி நிகழ்வதுண்டு. மறைப்பை முன்னிட்டு மங்கி இருக்கிற முகத்தில் திடீரென்று எழில் நிறைந்த பிரகாசம் பொலிகிறது. மீண்டும் தென்படுகிற தெய்வ தரிசனத்தின் விளைவு இது. ஸ்ரீராமனிடமிருந்து பிரித்தெடுத்து இலங்கையில் சிறை வைக்கப்பட்ட சீதை முகம் பாடியிருக்கிறாள். அனுமான் கொண்டு வந்து காட்டிய கணவனது கணையாழியை பார்த்ததும் அவளது முகத்தில் உத்பாஸ்வரை அல்லது அலர்ந்த பிரகாசம் உண்டாகிறது. இது மெய்ப்பாடுகளுள் ஒன்றாகும். தீப்தா. 4வது. சுடர் வீசுகிற கனல். இது பக்தனுடைய உளப்பாடு என்னும் ஸ்தூல காட்சியினுள்ள தீயோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தால்தான் இது நன்கு விளங்குவதாகும். தீயிலிட்ட இரும்பு சுடர் பெற்று ஒளிர்கிறது. பக்தியால் மனது விதிர்விதிர்த்து வெதும்புகிறது. ஜுரம் அல்லது வெப்பநோய் வரும்பொழுது உடல் கொதிக்கிறது. இந்த பக்தி கனலோ உடலில் எரிச்சல் ஊட்டுகிறது. எனினும் அதில் இயல்பாயுள்ள கதகதப்பை அதிகப்படுத்துவதில்லை. வியாதியால் வரும் எரிச்சலால் உடல் உணர்வை வளர்க்கிறது. பக்தியால் வரும் எரிச்சல் பகவத் சிந்தனையை வளர்க்கிறது. முந்தையதின் விளைவு ரோகம், பிந்தையதின் விளைவு யோகம். உதிப்தக. 5வது.
கண் கூசும்படியான மிகைப்பட்ட கனல். பழுக்க காய்ச்சிய இரும்பை மேலும் காய்ச்சினால் அதன் பொன்னிறம் போய் வெள்ளை வெளிரென்று பிரகாசிக்கிறது. சுற்றிலும் அது வெளிச்சத்தை வீசுகிறது. அதுபோன்று பக்தியின் வேகத்தால் விளைகிற மனக்கொதிப்பு ஊன் உடலை உருக்குவது போன்று பக்தன் உணர்கிறான். ஆயினும் உடலில் வெப்ப நோயாக அது தோன்றுவதில்லை. இந்த வேதனையானது ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குகிறது. இது ஜீவபோதத்தை தேய்த்து பரபோதத்தை வளர்க்கிறது. ஆறாவது சுதீப்தா. மங்களகரமாக மகோன்னத நிலைக்கு வந்துள்ள கனல். வெண்ணிறமாக காய்ந்த இரும்பை மேலும் உருக்கினால் அது குழம்பு ஆகிறது. தன் வடிவத்தை அப்பொழுது அது இழக்கிறது. அளவு கடந்த வெப்பத்தை அதன் பால் செலுத்தினால் குழம்பின் நிலையை கடந்து அது காற்றின் நிலையை எய்துகிறது. சூரியன் முற்றிலும் அக்னி காற்றே ஒழிய அது அக்னி குழம்பு அன்று. பக்தியின் வேகம் அணை கடந்தது ஆகும் பொழுது பக்தனது உடல் உணர்வு அணு அணுவாய் வெந்து மாய்கிறது. பெயரளவுக்கு மற்றவர் கண்ணுக்கு உடல் ஒன்று தென்படுகிறது. ஆனால் ஜீவபோதம் முற்றிலும் பரபோதமாய் உயர்நிலை எய்துகிறது. வேதனைப்படுவது போன்ற புறக்காட்சியானது பரமனது பரமானந்தமாக அகத்தில் ஒளிர்கிறது. பரம் ஒன்றே அந்நிலையில் எஞ்சியிருக்கிறது. ஏழாவது அதசாத்விகா. இனி உடல்பாடு வருகிறது. இது 8 விதங்களில் வெளியாகிறது. அவையாவன ஸ்தம்பா. 1. உணர்ச்சியின் வேகத்தால் ஸ்தம்பித்து கட்டை போன்று அசையாது கிடப்பது. 2. ஸ்வேதா, வியர்வை. 3. ரோமாஞ்சா, ரோமஹர்ஷம், மயிர்கூச்சல். 4. ஸ்வரபேதா, தழதழத்து பேசுதல். 5. வேபது, நடுக்கம். 6. வைவர்ண, நிறமாறுதல். 7. அஸ்ரு, கண்ணீர் மல்குதல். 8. பிரலய, ஒடுங்குதல், உடல் இருந்தும் இல்லாதது போல் செயலற்று கிடப்பது. இவை யாவும் உடல்பாடுகள். இவைகளை மெய்ப்பாடுகள் என்றும் சொல்வதுண்டு. 8. தூமாயிதக, முன்பு யதார்த்த நிலையில் நன்றாயிருந்து இப்பொழுது வடிவம் குலைந்து புகையாய் போய்விட்டது போன்று தென்படுதல். 9. ஜுவலிதா, புகைந்து கொண்டிருந்த பொருள் திடீரென்று தீப்பற்றி பிரகாசிப்பது போன்று பக்தனிடத்து மாறுதல் உண்டாகிறது. மங்கி மழுங்கி புகை போன்று காட்சி கொடுத்தவனிடத்து திடீரென்று பக்தி பிரகாசம் சுடர்விட்டு ஒளிர்கிறது. 10. அதாயஜக, முயற்சியினின்று வருகிற அறிகுறிகள் விளக்கப்படுகின்றன. 1. சௌபகா, சோபை, முயற்சியினின்றும் மிளிர்கின்ற தெய்வீக அழகு. 2. காந்தி, இனிமை நிறைந்த அழகு. 3. தீப்தி, சூரிய கிரணம் போன்று பிரகாசித்து அழகை வெளிப்படுத்துவது. 4. மாதுர்யம், எல்லா விதத்திலும் இனிமை வாய்ந்தது. 5. பிரகல்பதக, பகவானிடத்து பயப்படுவதற்கு பதிலாக கர்வமும் தற்பெருமையும் பிடித்து நடந்து கொள்ளுதல். 6. ஔதாரியம், தன்னை சகல சௌபாக்கியமும் வாய்க்கப் பெற்றவனாய் வைத்துக்கொண்டு தன்னிடத்தில் இருப்பவைகளை எல்லாம் தாராளமாக தன் தெய்வத்துக்கு எடுத்து வழங்க வேண்டும் என்னும் அள்ளல் தன்மை படைத்திருத்தல். மேலும் பகவானிடத்தில் இருக்கும் மகிமைகளெல்லாம் தனக்கு சொந்தம் என்று உணரும் தன்மை இது. 7. தைரியம், தைரியம் அனைத்தையும் ஒன்றாக கருதி மனதில் உறுதியும் அமைதியும் குடிகொண்டிருக்கும் நிலை இது. கிருஷ்ண தைதன்யர் வனத்துக்குள் ஹரிபஜனை பண்ணி கொண்டு போன பொழுது ஒரு புலி வந்து அவரோடு ஆனந்த கூத்தாடியது. அவருக்கு புலியும் தானும் கிருஷ்ணஸ்வரூபம் என்ற உறுதியான மனநிலை இருந்தது. அது தைரியம் எனப்படுகிறது. 11. அதஸ்வபாவஜா, இயல்பாகவே அமைந்துள்ள குணங்களாவன. 1. தத்ர லீலா, பொருந்திய செயல் பொருந்தாத செயல் என்று எண்ணி பார்க்காது பகவானோடு தனக்கு தோன்றியவாறெல்லாம் விளையாடுவது லீலையாகும். பகவானுக்கு அச்செயல் முற்றிலும் சம்மதமாகிறது. இடையர்கள் ஸ்ரீகிருஷ்ணன் தோளின் மீது ஏறி விளையாடியது இதற்கு சான்றாகும். 2. விலாசா, உள்ள கவர்ச்சியினின்று வடிவெடுக்கிற பரஸ்பர நட்பு. 3. விசித்தி, அகத்தில் ஆத்மஜோதி ஒளிர்தற்கிடையில் புறத்தில் பிரக்ஞை போய் உடலானது ஜடம் போன்று கிடத்தல். எடுத்த காரியத்தை நிறைவேற்றாது சிறுவர் செய்வது போன்று புதியதொரு காரியத்தில் புகுதல். செய்வது இன்னதென்று தெரியாது திகைத்தல். 4. விப்ரமா, பைத்தியம் பிடித்தவன் போன்று திரிதல். இனி 12. கிலகிஞ்சிதம், பகவானோடு இணக்கம் கொள்ளுவதால் உண்டாகிற சிரிப்பு, சினம், அழுகை, உவகை முதலிய மாறுபாடுகள் உணர்ச்சிகளாகும். 13. மோத்தாயுதம்,
மௌனமாக அன்பை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளுதல், மனதுக்குள்ளேயே களிப்படைதல். 14 குட்டமிதம், ஈசனுடைய கிருபையை புறக்கணிப்பது போன்று பாசாங்கு பண்ணுவது. 15 பிப்போகா, கர்வமும் தற்பெருமையும் பிடித்த பக்தன் பகவானிடத்து பாராமுகமாக நடந்து கொள்ளுதல். 16 லலிதம், கபடமின்றி பச்சை குழந்தை போன்று இருப்பது. குழந்தை தாயை சார்ந்து இருப்பது போன்று பக்தன் பகவானை சார்ந்திருக்கிறான். 17 விக்ருதம், உரிமையினால் முகத்தை சுளித்து கொண்டு பக்தன் பகவானிடத்திலிருந்து தான் விரும்பியதை கேட்பது. 18 பாவக, உள்ளத்தினுள்ளே எழுகின்ற விதவிதமான பேருணர்ச்சிகள். 19 அவாக, அன்பினால் தூண்டப்பெற்று தூக்கி வைத்து பேசுதல். 20 ஹோலா, அன்பினால் தூண்டப்பெற்று இகழ்ந்து பேசுதல், ஊடல் கொள்ளுதல், சண்டையிட்டு கொள்ளுதல். பராபக்தி அல்லது பிரேம பக்திக்கும் உயர்ந்தது மகாபாவம். அரிதினும் அரிதாக யாரோ சிலர்க்கே அப்பெருநிலை வாய்க்கிறது. தமிழ்நாட்டிலே சைவ சமய திலகமாகிய மாணிக்க வாசகரிடத்திலும் வைஷ்ணவ சமய சூடாமணியாகிய ஆண்டாளிடத்திலும் மகாபாவத்தின் பேரறிகுறிகள் திகழ்ந்தன. ஸ்ரீமதி ஆண்டாளிடத்து அவைகள் உருவெடுத்திருப்பது பிறவிக்கூறு. ஆனால் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகே மாணிக்க வாசகருக்கு அவைகள் வந்தமைந்தன என்கின்றனர். இனி 10வது நாரத பக்தி சூத்திரங்கள். ஆத்மசாதகன் அடைகிற தெய்வீக பண்பாடுகளை முறையே ஆற்றல், அறிவு, அன்பு எனலாம். அம்மூன்றையும் முறையே சத் சித் ஆனந்தம் என்று சொன்னாலும் பொருந்தும். இம்மூன்று பேரியல்புகள் மனிதனுக்கு புகட்டுவதற்கு 3 சூத்திரங்கள் உள. ஆற்றலை புகட்டுபவை பதஞ்சலி முனிவர் இயற்றிய யோக சூத்திரங்கள். அவைகளுள் முதல் சூத்திரம் மிக முக்கியமானது. அது திருவாசக விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அறிவை அல்லது பரஞானத்தை வளர்ப்பவை வியாசர் இயற்றியுள்ள பிரம்மசூத்திரங்கள் அல்லது வேதாந்த சூத்திரங்கள். அந்த சூத்திரங்களுக்கே ஆதிமூலமாயுள்ள உபனிஷத் மந்திரங்கள் திருவாசகத்தில் வேண்டியவாறு இடம்பெற்றிருக்கின்றன. பின்பு அன்பை வளர்ப்பதற்கு அமைந்தவைகள் நாரதர் இயற்றிய பக்தி சூத்திரங்கள். அவைகளின் எண்ணிக்கை வெறும் 84 அவைகளுள் முக்கியமானவைகள் மட்டும் மூல எண்ணிக்கையுடன் ஈண்டு விளக்கப்பெறுகின்றன. சா தஸ்மின் பிரபோ பிரேமரூபா, சா தஸ்மின் பர பிரேமரூபா. அந்த பக்தியானது பகவானால் செலுத்தப்பட்ட பேரன்புடையதாம். பிரேமை பக்தி பூண்டிருப்பவனுடைய உள்ளத்தில் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் முதலிய தீமைகள் இடம்பெறுவதில்லை. இம்மை மறுமையை பற்றிய ஆசையும் அங்கு உதிப்பதில்லை. அச்சம் அறவே அகன்று ஒழிகிறது. முக்தியிலும் கூட நாட்டம் வருவதில்லை. கடவுளிடத்து இடையறாத அன்பு ஒன்றே நிலைத்திருக்கிறது. அமிர்தஸ்வரூபச்ச. 3வது, பக்தியானது மேலும் அமிர்தஸ்வரூபமானது. அமிர்தம் என்னும் சொல் இனிமை என்றும், தெவிட்டாத ஆனந்தம் என்றும், மரணமில்லா பெருவாழ்வு என்றும், முக்தி என்றும் பொருள்படுகிறது. 4 எல்லத்வா புமான் சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. பக்தியை பெறுபவன் சித்தனாகிறான், இனியவன் ஆகிறான், திருப்தியானவனாய் இருக்கிறான். அஷ்டசித்திகளை பெற்றவன் சித்தன் அல்லன். பரிபூர்ணத்தை அடையப்பெற்ற நிறைமனிதன் சித்தன் எனப்படுகிறான். அமிர்தம் அனைவருக்கும் இனியது. குழந்தை ஒன்று அனைவருக்கும் இனியது. அங்கனம் பக்தன் அனைவருக்கும் இனியவனாகிறான். பெறுகிற பேர்களுள் பெரிது பரம்பொருள். அவனை அடையப்பெற்ற பக்தன் மீண்டும் பெறுதற்கு ஒன்றுமில்லை. அதனால்தான் பக்தன் யாண்டும் பரம திருப்தி அடைந்திருக்கிறான். யாஜ்ஞாத்வா மத்தோ பவதி தத்தோ பவதி ஆத்மராமோ பவதி. பக்தி பெறுபவன் பித்தனாகிறான், பரவசன் ஆகிறான், ஆத்மா ஆனந்தம் ஆகிறான். விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தை ஒன்று தன் தாயை பார்த்ததும் அன்பின் மேலிட்டால் செயலற்று நிற்கிறது. அங்கனம் தெய்வத்தின் திருக்காட்சி பக்தனை பரவசப்படுத்தி அவனை செயலற்றவனாக இருக்கும்படி செய்கிறது. பித்து பிடித்தவன் போன்று அவன் நடந்து கொள்கிறான். அவன் அடையும் ஆனந்தத்திற்கு அளவில்லை. 41வது, தஸ்மின் தஜ்ஞேன பேதா பவாத். ஈசனும் ஈசனுடைய பக்தர்களும் எதிலும் வேற்றுமை காண்பதில்லை. ஈசனே உலகனைத்தும் ஆயிருக்கிறான் எனினும் என்னும் அன்பு காட்சி உதயமாக இருக்கும் போது உயர்ந்தவர் தாழ்ந்தவர், கற்றவர் மற்றவர், மேலோர் கீழோர்,
சேதனம் ஜடம் என்ற பேதங்கள் எல்லாம் பறந்தோடி விடுகின்றன. 54வது குணரகிதம் காமனாரகிதம் பிரதட்சிண வர்த்தமானம் அவிச்சின்னம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம். பக்தியானது குணங்குற்றியது. அது பிரதிபலனை எதிர்பார்ப்பதில்லை. க்ஷணந்தோறும் மேலும் மேலும் பெரியதாக வளர்கிறது. அதில் இடையீடு இல்லை. அது நுண்ணியதினும் நுண்ணியது. அது அனுபவத்துக்கு உரியது. ஒரு மனிதனிடத்து உள்ள பண்பை பார்த்து நாம் அவனை நேசிக்கிறோம். ஆனால் அப்பண்பு அவனை விட்டு அகலும் கால் நமது நேசமும் மறைந்து போகிறது. பக்தியோ ஏதேனும் பண்பை பார்த்து பெருகுவதென்று. குணத்தினையோ குணக்கேடதனையோ அது பொருள்படுத்துவதில்லை. காரணமும் காரியமும் அதில் இடம்பெறுவதில்லை. அது அகேது பிரேமையாக பொலிகிறது. சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணத்தையும் தாண்டியது அது. ஆதலால் அதை சொல்லால் விளக்க முடியாது. பிரதிபலனை எதிர்பார்ப்பது பக்தியின் பாங்கு அன்று. தன்னிடத்து இருப்பதையெல்லாம் பக்தன் தெய்வத்துக்கும் உயிர் வகைகளுக்கும் கரவாது வழங்குகிறான். முக்தி உட்பட எதையும் அவன் தெய்வத்திடமிருந்து கேட்பதில்லை. தன்னிடத்திருப்பதை ஓயாது கொடுத்து கொண்டிருப்பது அவன் போக்கு. ஆதலால் பகவானே அவனுக்கு கடமைப்பட்டவராகிறார். பக்திக்கு உச்சநிலை என்பது ஒன்றுமில்லை. அது ஓயாது வளர்கிறது. அதற்கு தேய்வு கிடையாது. எவ்வளவு மேலே போனாலும் இன்னும் மேலே மேலே போக அது முயலுகிறது. அகண்டாகாரமாவது அதன் இயல்பு. உலகப் பற்றுதலும் உலக அன்பிலும் தோற்றமும் மறைவும் மாறி மாறி வருகின்றன. ஆனால் பக்தியோ இடையீடின்றி வெட்டவெளி போன்று எங்கும் வியாபகமாக பரவுகிறது. ஆத்மஸ்வரூபத்துக்கு பக்தி விளக்கமாதலால் ஆத்மாவை போன்று அது அதிசூக்ஷ்மமானது. ஆனால் எல்லோருடைய அனுபவத்துக்கு அது எட்டக்கூடியது. பக்தி வலையில் பகவான் மட்டும் படுபவர் அல்லர். உயிர்கள் அனைத்தும் பக்திக்கு உடன்படுகின்றன. 55வது தத் பிரபத்ய ததேவா லோகாயதி ததேவ ஸ்ருணோதி ததேவ பாஷ்யதி ததேவ சிந்தயதி. பக்தியை பெறுகிறவன் பக்தியையே காணுகிறான், அதையே கேட்கிறான், அதையே பேசுகிறான், அதையே சிந்திக்கிறான். பக்தன் எதை பார்த்தாலும் அது பகவானுடைய சுரூபமாக காட்சி கொடுக்கிறது. உலகில் உண்டாகிற ஓசைகள் எல்லாம் பகவானுடைய மகிமைக்கு விளக்கங்களாகின்றன. பக்தனுடைய வாயிலிருந்து வெளியாகிற வார்த்தைகள் எல்லாம் பகவத் விஷயங்களாகின்றன. அவன் எண்ணத்திலும் இறைவனே இலங்குகிறான். 60 சாந்தி ரூபாத் பரமானந்த ரூபஸ்ய. பக்தி சாந்தி வடிவுடையது.